பாஜகவை ஒரு தீய சக்தி போல சில கட்சிகள் சித்தரிப்பதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பாஜக அரசு சிறுபான்மை மக்களுக்கு தீங்கு செய்வது போன்ற பிம்பத்தை தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி உருவாக்கி வருவதாகவும், மதத்தின் பெயரால் பொய்ப் பிரச்சாரம் செய்கிறவர்களுக்கு பதில் சொல்லும் தேர்தலாக வரும் மக்களவை தேர்தல் இருக்கும் என்றும் அவர் கூறினார். மதத்தின் பெயரால் சிறுபான்மையினர்கள் மத்தியிலே பொய் பிரச்சாரம் செய்கின்ற கூட்டணிக்கு அவர்களை முறியடித்து காட்டுகின்ற கூட்டணியாக தமிழ்நாட்டிலே ஒரு திருப்பத்தை இந்த தேர்தலிலே உறுதியாக ஏற்படுத்தும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தேர்தலுக்காக மோடி என்ன வேஷம் வேண்டுமானாலும் போடுவார் என்று விமர்சித்துள்ள திமுக எம்பி தயாநிதி மாறன், மோடியின் வேஷத்தை மக்கள் நம்பக்கூடாது என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் பெட்ரோல் மற்றும் சிலிண்டர் விலையை மத்திய அரசு பழைய விலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். சும்மா ஆடுமா? தேர்தலுக்காக மோடி எந்த வேஷம் வேணாலும் போடுவாரு, மக்கள் இதை நம்பக்கூடாது. பிரதமர் மோடி இந்தியாவை சர்வாதிகார நாடாக மாற்ற முயற்சி செய்து வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார். மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் அரசியலமைப்பு சாசனத்தை மாற்றுவோம் என கூறிய பாஜக முன்னாள் அமைச்சர் ஆனந்தகுமார் ஹெக்டேவை கண்டித்து சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, பாஜக மற்றும் RSSன் சித்தாந்தங்களை இந்திய இளைஞர்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்றும், வரும் தேர்தலில் பாஜக கூட்டணி படு தோல்வியை சந்திக்கும் என்றும் கூறினார். ஆனால் மோடி என்ன நினைக்கிறார் என்றால், சீனாவை போன்று வடகொரியா போன்று இதை ஒரு சர்வாதிகார நாடாக மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறார். இது மோடியுடைய முயற்சி இல்லை, RSS உடைய முகமாக இருக்கிற மோடி அவர்கள் அந்த சித்தாந்தத்தை வெளிப்படுத்துகிறார். ஆகவே மோடியுடைய சித்தாந்தம், RSS உடைய கொள்கை கோட்பாடு அனைத்தும் இந்தியர்களால் முறியடிக்கப்படும். இந்த தேர்தலில் மிகப்பெரிய படுதோல்வியை சந்திக்க போகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.